நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல் வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் டிஃபென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் திரு டாக்டர் ஆர் ஸ்ரீதர், பிரின்சிபல் கோஆர்டினேட்டர் திரு அலோக் வர்மா, ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் மிஸ் கௌசல்யா, மிஸ் சாய் சுதா, மிஸ் பூஜா முராடா. மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. அனுபவ நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் நம்முடைய விருத்தாம்பாள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் ரொம்ப அருமையாக சொல்கிறாங்க ஒரு விஷயத்தை. வேப்பமரம் என்பது சாதாரணம் அல்ல. இந்தியனுக்கே தமிழுக்கே உரிந்த வேப்பமரம், பல்வேறு பயன்களை கொடுக்கக்கூடிய வேப்பமரம். இந்த வேப்பமரம் வரம் என்று அந்த காலத்தில் நம்முடைய பெரியோர்கள் வணங்கி வந்திருக்கின்றார்கள். வேப்பமரத்தை பெண் வடிவமாக்குவது, இது மாதிரி வேப்பமரம் என்பது முக்கியமான பங்கை நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்ற அந்த வேப்பமரத்தை பற்றி நம்முடைய விருத்தாம்பா அவர்கள் வரம் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கின்றார்கள். அவர்கள் வேப்பமரத்தை பற்றி அம்மா உங்களை இந்த அனுபவ நிகழ்ச்சியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். சரிங்க, வணக்கம்மா. நாங்கள் பேசுகிறோம் விருத்தாம்பலன்றவங்க. ஒரு வேப்பமரம், ஒரு தோட்டத்து பக்கம் ஒரு வேப்பமரம் ஒன்று இருந்ததுமா. அந்த வேப்ப மரத்தில் கீழே ஒரு விதை உழுதுன்னா அது வேப்ப மரம் தான் முளைக்கும். அது தாய், இது புல்லை அப்படின்னு தான் முளைக்கும். இந்த வேப்ப மரம் வந்து பெருசாக கொஞ்சம் ஆகும்போது இந்த வேப்ப மரம் என்ன சொல்கிறாங்க, இந்த குட்டி வேப்ப மரம், என்னம்மா நீங்களே கசக்குறீங்க, எனக்கு இந்த வரத்தை கொடுத்துருக்குறீங்களே, எனக்கு இந்த வரம் பிடிக்கலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த புல்லை கேட்குது. இல்லைம்மா, வாழ்க்கையில் வந்து வரம்னா ஒன்று தான் கொடுக்க முடியும், திருப்பி ஒரு வரம் கேட்குறியே, அதுக்கு நான் பெற்று பலன் கிடையாது இல்லை ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேப்ப மரம் தாய் பேசுதுங்கம்மா. அதுக்கு அந்த பாப்பா ஒத்துக்கவே இல்லை. அந்த குழந்தை, இல்லை எனக்கு வரம் ரெண்டாவது நீங்கள் கொடுக்க போகிறீங்களா இல்லையான்னு ஒரே பிடிவாதமாக பிடிக்குதுமா. சரி, நான் உனக்கு என்னதான் நான் வரம் கொடுக்குறது, நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் உங்கள் வாயால் சொல்லுங்கம்மான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கேட்குதும்மா. உடனே இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, நீ கருவேப்பிலையாக மாறிடுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது கருவேப்பிலையாக மாறினோடனே சந்தோஷப்பட்டாங்க இந்த அம்மா. குழந்தை சந்தோஷப்பட்ட உடனே கருவேப்பிலை மரமாக மாறிட்டாங்க இவங்க. உடனே என்ன பண்ணாங்க, எல்லாரும் இந்த கருவேப்பிலையை உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வேணும் உனக்கு வேணும் சமையலுக்குன்னு சொல்லிட்டு வெறும் கிளை தான் நிற்கிது. இந்த அம்மா குழந்தை என்ன பண்ணுச்சு, ஐயோ இந்த வரம் கேட்டுமே அம்மாவை, இது கொடுமையான வரமாக இருக்குது, நம்ம வெறும் கிளையாக நிற்கிறோமே, நம்மளுக்கு எதுவுமே ஆதரவு இல்லையே, இதழ்களே இல்லையே, எதுவுமே இல்லையே, இலை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அம்மாட்ட போகுது. மறுபடியும் வேப்ப மரத்து தாய்கிட்ட போயிட்டு என்ன சொல்லுது, அம்மா எனக்கு இந்த வரம் கொடுத்தீங்களே, ஏம்மா கொடுத்தீங்க, நீ தானம்மா கேட்ட, வாழ்க்கையில் ஒரு வரம்னு சொல்லியே நீ கேட்கலையே, அதனால தான் உனக்கு நல்ல வரமாக கொடுத்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாய் சொல்கிறாங்க. எனக்கு தேவையே கிடையாது, நீங்கள் திருப்பி இந்த வரத்தை வந்து நீங்கள் உங்கம்மாவே ஆக்குங்க, உங்கள் வேப்பமரவே நான் ஆக போகிறேன், நான் தாய் மாதிரியே நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை கேட்குதுங்கம்மா. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாருக்குமே நான் சொல்கிறது ஒரு வரம் தான், கடவுள் படைப்பார், ஆனால் நான் கொடுக்குறேன், நீ வாங்கிக்க ரெண்டாவது, ஏன்னா நான் பெத்த மகளாச்சு நீ, நான் ஒன்றும் உனக்கு சொல்ல முடியல, ஆனால் நீ ஏற்றுக்கலையாம்மா, ஃபஸ்ட்டு நான் உனக்கு வரத்தை மாற்றி கொடுக்குறேன்னு சொன்னாங்கம்மா. உடனே எனக்கு கொடுங்கம்மா, இதே மணி நேரம் கொடுங்க, அது பிடிவாதம் பிடிக்குது, சரி நீ வந்து வேப்ப மரமாக மாறிடுமா அப்படின்னு சொன்ன உடனே அது ஒரே சந்தோஷப்பட்டு இந்த குழந்தையும் அதே மாதிரி வேப்ப மரமாக மாறி போச்சுங்கம்மா. அதான் வாழ்க்கையில் வந்து கொடுக்கறது ஒரே வரம் தான். இப்போ எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது கூட ஒரே வரம் தான் வச்சுங்களேன். எப்படின்னா, நான் வந்து 40 வருஷம் வீட்டுக்காரர் கூட வாழ்ந்துருக்கிறேன். நாங்கள் வந்து குடும்பம் பண்ணது சரியில்லை,
ஆனால் வந்து எனக்கு கொடுத்தது ஒரே வாரம் தான் போது நாங்கள் முதியோர் இல்லத்துக்கு வந்துட்டோம். அவங்க கொழுந்தனார் பசங்க வந்து இவன் செத்தா கூட எடுக்க மாட்டான்னு சொன்னாங்க. என்னுடைய வருத்தத்தை கொஞ்சம் சொல்லிடுறோம்மா. அப்போ வந்து நாங்கள் என்ன செஞ்சோம், இனிமேல் நம்ம வாடகைக்கு விட்டு கூட போகக்கூடாது, நம்ம வந்து முதியோர் இல்லம் தான் நம்மளுக்கு, ஏன்னா என் குழந்தைங்க இல்லை, அதனால் வந்து என்னை வந்து சாவு எடுக்கோ கொள்ள எனக்கு பங்கு போட தேவை கிடையாது, எனக்கு எல்லாமே முதியோர் இல்லம் தான் சொல்லிட்டு நானும் அவங்களும் சேர்ந்து வந்தோம்மா. நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்பதற்கு முன் மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மூத்த குடிமக்களின் உதவி மற்றும் ஆதரவிற்காக இப்போ அனுபவ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க போய் இப்போ என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. 2 வருஷம் ஆயிடுத்து. ஆனால் எங்கள் ஐயாலாம் இருக்கிறாங்களே, சத்யபாபு அண்ணன் தான் கூட பிறந்த அண்ணன்லாம் இன்றைக்கி எனக்கு கூட இல்லவே இல்லை. நான் அன்றைக்கி அழுவும் போது கட்டி காலை பிடிச்சி அவங்க தான் சொன்னாங்க, இன்றைக்கி கவலைப்படாதம்மா நான் இருக்கிறவங்களுக்குன்னு சொன்னாங்க. இன்றைக்கி என்னை ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. நானும் அந்த அளவுக்கு நடந்துக்க மாட்டேன். அவங்கள கண்டா அவ்வளோ ஒரு நல்லா இதுவாக பண்ணுவேம்மா. அதுதான் உங்ககிட்ட சொல்ல வரேன்னா எனக்கு ஒரு வாரம் தான் கொடுத்துருக்குறான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசுக்குள்ளே இதையே எங்கள் வீட்டுக்காரையும் நினச்சி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருந்தேன் அந்த ரூமில். ஐயா சொன்னாங்க, நீ இந்த ரூமில் இருந்து முகத்தை மாற்ற முடியலையம்மா, நீங்கள் வேறு ரூமுக்கு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வேறு ரூம் மாறி வந்துட்டேம்மா. 3 வருஷம் ஆயிடுச்சு அவர் போய் என்னை விட்டு. ஆனால் மனுஷாளுக்கு அந்த அம்மா சொன்னாங்க பாரு, வேப்ப மரத்தம்மா ஒரு வாரம் தான். அதை மாதிரி எனக்கு முதியோர் இல்லைந்தாம்மா கடைசி வரைக்கும். அவரும் போய் சேர்ந்துட்டாரு. இதே இடத்துல நானும் இருந்து இவங்க ஐயாவெல்லாம் இருந்து என்னை கூட சீக்கிரமாக எடுத்துட்டா கூட பரவாயில்லை. எங்கள் சொந்தமெல்லாம் கூப்பிட்டாங்க, எல்லாம் பிரான்ஸு அது இதுன்னு இருக்காங்க. நான் ஒரு வீட்டுக்கு கூட போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் விருந்தாடியாக கூட போய் தங்குறது இல்லைம்மா. என்னுடைய குறையை இன்றைக்கி தான் சொல்கிறேன். சாரி எதற்கு, எங்கள் அண்ணன் எதற்கு இன்றைக்கி வந்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப உருக்கமாக இருக்குது அவங்கள நினைக்கும் போது. நான் ஒரு சொந்த வீட்டுக்கு கூட இன்றைக்கி போய் நான் 10 நாள் தங்கவே இல்லை. அவருக்கு பிறகு வந்து தங்குன்னு சொன்னால் கூட தங்குறது இல்லை. நான் எதுக்கு வரணும், இந்த சாப்பாட்டை நான் இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். கொஞ்சம் காய் எரிஞ்சு கொடுத்தாலும் எனக்கு சாப்பாடு போட தான் போகிறாங்க. எதுவுமே கேட்க மாட்டாங்க. நல்ல பெட் இருக்குது, எனக்கு நல்ல ரூம் கொடுத்துருக்குறாங்க, நல்ல இடம் கொடுத்துருக்குறாங்க, மர மட்டைங்களோட நான் நல்லா வாழ்ந்துன்னு வரேன். நான் எப்படி இருந்தேன்னா நான் காட்டுப்பாளையத்தில் அப்படியே தாம்மா நான் இருக்கிறேன். இன்றைக்கி உங்ககிட்ட எல்லா குறையும் சொல்லிட்டேன். நன்றிம்மா, நன்றிம்மா. அருமையாக அருமையாக அருமையாக. இந்த வாழ்க்கை ஒரு வரம், ஒரே வரம். இந்த வரமாக நினைத்து வாழ்ந்தால் அது வரம்தான். நம்முடைய திருப்பி எனக்கு வேறு வர வேண்டும் என்று யாரும் கேட்க முடியாது. அது கேட்பதற்கான வாய்ப்பும் இல்லை. கிடைத்த அனைத்தையுமே நாம் வரம் என்று நினைத்து சந்தோஷத்தை மட்டும் அனுபவித்து பிறருக்கு நன்மை செய்து நாம் சந்தோஷத்தை பெறுவோம் என்று கேட்டுக்கொண்டு அம்மா விருத்தாம்பாள் அவர்களை நாம் இந்த அனுபவ நிகழ்ச்சியின் மூலமாக நான் உண்மையிலேயே சந்தோஷமாக வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கை நீடூடி பல்லாயிரத்தாண்டு அவங்க வாழணும், ஆரோக்கியமாக வாழணும்னு சொல்லி அந்த இறைவனை வேண்டி உங்களுக்கு இந்த வரம் கண்டிப்பாக சந்தோஷத்தை கொடுக்கும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.